ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இவரோட ஆட்சிக் காலம் வந்து 1947 டூ 49. இவர் வந்து திண்டிவனத்துக்கு அருகே ஓமந்தூர் அப்படிங்கிற கிராமத்தில 1895ஆம் ஆண்டு பிறந்தவரு. முதலமைச்சர் தேர்வுல பிரகாசம் ஓமந்தூராரை எதிர்த்து போட்டியிட்டு 166க்கு 73 அப்படிங்கிற வாக்கு வித்தியாசத்துல வந்து தோற்கிறாரு. பிரகாசம் பதவி விலகியதை அடுத்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் 1947 மார்ச் 23ஆம் தேதி சென்னையோட முதலமைச்சர் ஆகுறாரு. கோவையில ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா நிறுவனர் அவினாசிலிங்கம் செட்டியார் வந்து ஓமந்தூராரோட அமைச்சரவையில கல்வி அமைச்சராக இருந்தவரு. இவர் வந்து தமிழ் வளர்ச்சிக் கழகம் நிறுவி இந்தியாவிலே முதன்முறையாக தமிழ் கலைக்களஞ்சியம் பெரியசாமி தூரன் தலைமையில பிரசுரிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொழி போராட்டம் 1948. 1940ல கட்டாய இந்தி திணிப்பு அப்படிங்கிறது விலக்கிக் கொள்ளப்பட்டு 1950ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா மீண்டும் இந்தி திணிப்பு முயற்சிகள் வந்து தொடர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அரசாங்கம் வந்து 1948 ஜூன் 20ஆம் தேதி இந்திய வந்து கட்டாய பாடமாக்கி ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்காங்க. இந்த கட்டாய இந்தி திணிப்பை கண்டித்து 1948 ஜூலை 17ஆம் தேதி சென்னையில கண்டன கூட்டம் வந்து நடைபெறுது. இந்தியாவிலே முதன்முறையாக ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் அரசாங்க உபயோகத்துக்காக தனி விமானம் வாங்கியவர் அப்படின்னு சொல்றாங்க. முதல்வர் பதவியிலிருந்து விலகிய ஓமந்தூரார் இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவரோட ஆட்சி காலத்துல தான் இந்தியா விடுதலை பெற்றதால் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றும் பெயர் பெற்றார். தமிழ்நாடு சட்டமன்ற வளாகத்துக்கு ஓ.பி. ராமசாமி ரெட்டியார் பெயர் சூட்டி பெருமைப்படுத்தப்பட்டார்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.